Daily. Taste the Daily. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே குடும்ப தகராறில் கல்லால் தாக்கி மனைவியை கொன்ற கணவன் மருத்துவமனைக்கு சென்று மீண்டும் மனைவியின் சடலத்தை கத்தரிக்கோலால் குத்தி வெறிச்செயலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். சுபா, வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா பள்ளிக்கொண்டா அடுத்த அந்த கீழ் கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய கட்டிட தொழிலாளி ரவிக்குமார் என்பவருக்கும், அதே அணைக்கட்டு அடுத்த அந்த ஒதியாத்தூர் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய விஜயசாந்தி என்பவரும் காதலித்து கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பாக இரு வீட்டார் சம்மதப்படி திருமணம் செய்து கொண்டனர். தற்போது அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் இருவரும் கிருஷ்ணாபுரம் பகுதியில் வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு கணவன் மனைவி ரவிக்குமாருக்கும் விஜயசாந்திக்கும் இடையே இந்த குடும்ப தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விஜயசாந்தி மீது சந்தேகப்பட்ட அந்த ரவிக்குமார் அடிக்கடி விஜயசாந்தியை தாக்கி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை விஜயசாந்தியின் தலையில் அந்த கல்லை கொண்டும் கத்தியை கொண்டும் ரவிக்குமார் சராமரியாக தாக்கியிருக்கிறார். இதில் மடங்கி வீழ்ந்த மயக்கம் அடைந்து கீழே விழுந்த விஜயசாந்தியை உறவினர்கள் பள்ளிக்கொண்டா ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தூக்கி சென்றுள்ளனர். கூடவே ரவிக்குமாரும் வந்துள்ளார். இந்த நிலையில் அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்த போது விஜயசாந்தி இறந்து விட்டதாக தெரிகிறது. இருப்பினும் ஆத்திரம் அடங்காத அந்த கணவர் ரவிக்குமார் மருத்துவமனை வளாகத்தில் இருந்த கத்திரிக்கோலை எடுத்து மீண்டும் மனைவியை முடிகளை கட் பண்ணி அங்கேயே குத்தியிருக்கிறார். இது சற்றும் எதிர்பார்த்த மருத்துவர்கள் அங்கிருந்து பதறி ஓடியுள்ளார்கள். இது குறித்து மருத்துவர்கள் பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். அதன் பேரில் அங்கு வந்த போலீசார் ரவிக்குமாரை கைது செய்திருக்கிறார்கள். அதே போன்று விஜயசாந்தியை பிரேத பரிசோதனைக்காக அடுக்குமாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கணவனே மனைவியை அடித்து கொலை செய்த சம்பவம் வந்து பள்ளிக்கொண்டா பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste the Daily.